உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லே. பாடுவோம். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் எல்லாரும் உம்மை பாடாமல் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீ உன்னத அனுபவம் தந்திரே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீ உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும்புயல் அகற்றீரே. கடும்புயல் அகற்றீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. எல்லாரும் சொல்லு, சர்வ வல்லவரே. சொல்லுங்க எல்லாரும், சர்வ வல்லவரே. கைகளை மேல தட்டி போடுமே எல்லாம் போடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, உருமாற்றம் தருவீர். இப்ப கைகளை மேல தட்டி போடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யம்மா.
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. ஆடோ, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. இப்ப கைய மேல கட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவே. சொல்லுங்க எல்லாரும், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவே. இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. திரும்ப திரும்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி. ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. சொல்லோ, ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. இப்ப சேர்ந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, கண்டிப்பா இந்த சூழ்நிலையில நான் மூழ்கி போக மாட்டேன். ஆமென். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே.
உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே. அப்பா, நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே. இப்ப நன்றி ஐயா. விசுவாசத்தோட சொல்லுங்க. யார் மறந்தா நான் உன்னை மறக்கமா? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீர் என்னால் மறக்கப்படுவது. தாய் மறந்தாலும் மறக்க மாட்டார், தந்தை மறந்தாலும் மறக்க மாட்டார், நன்மையை வாங்கினவங்க மறந்தாலும் மறக்க மாட்டார் அவர். நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தா சொல்லுங்க அப்பா, நீர் என்னை மறப்பதில்லையே. சொல்லுங்க எல்லாரும். உள்ளங்கையில் பொறித்து உள்ளீரே. ஆமே, நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி. இப்ப சொல்ல நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. திரும்ப திரும்ப நன்றி ஐயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மத்தில் கடந்து வருகிறது. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஆமே. நீங்க தான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே அப்பா, உங்க முகத்தையே இப்ப அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம் எல்லாரும். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சென்னை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சென்னை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லாரும் உன் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுவோம். அற்புதம் செய்யவா வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யவா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உங்களை தவிர வேற யாரும் திரும்ப திரும்ப அப்பா பார்த்து நீங்க தான் ஏதாவது செய்யணும்.
எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான். ஆமாப்பா, உங்களை தவிர வேற யாரும் எதையும் செய்ய முடியாதுப்பா. நீங்க தான்ப்பா ஏதாவது, நீங்க தான் ஏதாவது, நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய இரக்கம், கர்த்தருடைய மகிமை இந்த ஆராதனை வேளையில கடந்து வர. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டே, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. உங்க முகத்தையே நோக்கி எல்லாருடைய கைகளை மேல தட்டி அற்புதம் செய்யப்பா. எங்க பிள்ளை வாழ்க்கையில உம்மை நான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க சரீரத்துல உம்மை தான் நம்பி இருக்கோம். திரும்ப திரும்ப கைகளை தட்டி அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தில உம்மை தான் நம்பி இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா. என் மூத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில், என் கடல் காரியத்தில், என் சிந்தை காரியத்தில் இயேசுவே இப்போ ஒரு அற்புதம். இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்க உச்சரிக்க அந்த அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போற. இயேசுவே ஒரு ஜெபமா, இயேசுவே உங்களை தவிர வேற யார்? நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்யணும் ஆண்டவரே. ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஹalleluya. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கைகள் அப்படியே மேல உயர்த்தி சொல்லுவோம், உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் உம்மை தான். எஸ் எஸ், இன்னும் இன்னும் மனப்பூர்வமா அந்த வார்த்தை வரட்டும். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. திரும்ப திரும்ப உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. ஓ நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே. கைகளை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஆராதிச்சு முழு பலத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குப்பா. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. எல்லாரும் சொல்லுவோம், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே. சொல்லுங்க எல்லாரும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் எஸ், கர்த்தர் ஆராதனை என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. தேவரே
நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவதே இல்லை. ஏசையா, ஓ உம்மால் கூடும், எல்லாமே கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த தேவ மனுஷன் அதான் சொல்றான், ஆண்டவரே ஏன் சத்தத்துக்கு ஏன் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மனுஷன் இருந்தாலும் அற்புதம் நடக்கும்னு எனக்கு தெரியும்ன்ற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார் அல்லவா. மகளே, நீங்க இங்க இருந்து ஆராதிக்கிறீங்க. மகனே, நீங்க எங்கேயோ இருந்து ஆராதிக்கிறீங்க. ஆனா உங்க ஜெப குறிப்பு 10 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தேவைப்படுகிறது. ஆனா கர்த்தர் இங்க சித்தம் உண்டுன்னு சொல்லுவாரு. அங்க அதே நேரத்துல சுத்தம் உண்டாகும். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால் கூடும், உம்மால் எங்க வாழ்க்கையை கட்டுறதற்கு உங்களால். ஆமென். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை மலைய போல நிக்குது. நான் எப்படி இந்த பிரச்சனையை நான் தாண்ட போறேன்னு எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்குது. நான் நினைக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். இதை நான் தாண்டிடுவேனோன்ற நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. நான் தாண்டுவேனா, நான் விழுந்துருவேனா, இதுலயே நான் மூழ்கிடுவேனா? ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட யோசனையில இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்தும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, என் பிள்ளைக்கு முன்பாக சம பூமி ஆவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் நான் அப்படி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இனி இருக்கிற காலத்தை நான் எப்படி தாண்டுவேன்? எனக்கு யார் இருக்கா? நான் எப்படி தாண்ட போறேன்? நான் எப்படி ஜெயிக்க போறேன்? எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. நாளைய நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. இந்த சூழ்நிலையை எப்படி நான் ஜெயிக்க போறேன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில நீங்க மட்டும் இல்ல, யாக்கோபும் இதே சூழ்நிலையில நிற்கிறார். ஆண்டவரே, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லை. எனக்கு வயசு ரொம்ப சென்று போயிருச்சு. இனி உள்ள காலம் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியலையே. அப்பதான் யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு மட்டும் தேவன் அல்ல, நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ தைரியமாயிரு. உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன். உன்னுடைய இழந்த சந்தோஷத்தை நீ எகிப்திலே பாப்பாய். உன்னிடத்திலிருந்து விட்டு போன அந்த மகிழ்ச்சி திரும்ப உன்னுடைய கண்களுக்கு முன்பாய் கடந்து வரும். 15 வருடத்திற்கு முன்பாக உன்னுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பாரம் அந்த இடத்திலே இறக்கி வைக்கப்பட போகும். நீ பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் அனுபவியாத ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்திலே உனக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். உன்னை இனி மற்றவர்களுக்கு முன்பாய் கையேந்துகிறவனாய் அல்ல, பார்வோனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை உன் தலையின் மேல் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல கடந்து வருகிறது.
இன்றைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, இந்த போராட்டத்தை பார்த்து பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவேன், இந்த ஆறுகளை கடக்க பண்ணுவேன், இந்த அக்கினியை கடக்க பண்ணுவேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப சொல்லுவோம், கைகளை உயர்த்தி ஆமென். சித்தம் உண்டு சொல்லுங்க சத்தமாய், சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஹalleluya. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசிட்டே இருக்கிறார். யார் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கே என்னால தாண்ட முடியலையே, நாளைக்கு நான் எப்படி தாண்டுவேன்? இந்த வயசுலயே இந்த சூழ்நிலையை என்னால மேற்கொள்ள முடியலையே, இனி நாட்கள் தாண்டும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க மனசுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இதை சரி பண்ணுவேன்? எப்படி இதை தாண்ட போறேன்? வேற யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ல இருக்கிறது வேற யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய தனிமையின் பாதையில நடந்துட்டு போறது யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட தெரியாது. அதான் உங்க மனசு திரும்ப திரும்ப சொல்லுது, எப்படிப்பா எப்படிப்பா? நினைச்சாலே பயமா இருக்குது, நினைச்சாலே ரொம்ப கலக்கமா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கு, இன்னும் எத்தனையோ நாள் இருக்குது. எப்படி 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 எப்படி? ஆனா இந்த ஆராதனை வேளையில ஒரே ஒரு தேவனை நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நம்பிக்கை உள்ளவனா இருந்தா போதும். இல்ல, எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் செருபாபேலாகிய உனக்கு முன்பாக அது எதிர்த்து நிற்பது இல்லை. பெரிய பர்வதமே, அந்த பிரச்சனையை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய பர்வதமே, என் மகனுக்கு முன்னாடி என் மகளுக்கு முன்னாடி வெகு சீக்கிரத்திலே நீ சமபூமி ஆவா என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹalleluya. சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க முழு பலத்தோட, நன்றி அப்பா, நீர் என்னை நடத்த போகிறதற்கு ஆகுமக்கு நன்றி அப்பா. சத்தமா சொல்ல, நன்றி ஆண்டவரே. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், சொல்லு, என் அழுகையில் சத்தம் கேட்கும் தேவன். என் நிலைமைகள் என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. என் அழுகையின் சத்தம், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே.
என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. இப்ப சேர்ந்து கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ. கஷ்டகாலங்கள் என் கூட இருந்திடுவே. சொல்லுவோம், நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ. கஷ்டகாலங்கள் என் கூட திரும்ப திரும்ப சொல்லுவோம், நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ. கஷ்டகாலங்கள் என் கூட இருந்திடுவே. அப்படியே ஆராதனை பார்க்கலாம். பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோருக்கு பலன் தரும், சோர்ந்து போனோருக்கு பலனை கொடுக்கும் தேவன். ஆமப்பா, பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனால், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தால், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இளைப்படைந்து போனாலும், அப்பா வாலிபர்கள் இடறி. இப்போ கைகளை வைத்து நீர் என்னை கைவிட மாட்டேன், கஷ்டகாலங்கள் என் கூட இருந்திடுவே. சத்தமாய் விசுவாசத்தோடு நீர் என்னை சொல்லு. ஆமாம், கர்த்தர் கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். கூட திரும்ப திரும்ப கைகளை வைத்து நீர் என்னை கைவிட மாட்டீர், விசுவாசத்தோடு. யார் கைவிட்டாலும் என் கூட இரு. கடைசியா ஒரு விசை நீர் என்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். சர்வ வல்லவராழுகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பரலோகத்திலேயும் இதே சத்தம், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தூயரே கர்த்தர் ஆராதிக்க அவர் ஒருவரே.
பரலோகத்திலே தூதர்கள் இதே பாஷை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது பூலோகத்தில் அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஹalleluya நன்றி. உம்முடைய மகிமையோடு எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போனது போல எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆராதிக்க 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 அது ஒன்றுமில்லாமல் அப்படியே ஒரு பனியை போல, வெயில் படும்போது பனி உருகிறது போல இந்த பிரச்சனை அப்படியே உருகி போவதாக, மலை போல் இருக்கிற அந்த பிரச்சனை மெழுகு போல உருகுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரச்சனத்தினால் எங்களை நடத்தும் உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.